பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனியில் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி எடமாள் பகுதியில் இருக்கும் ஜீவா கிளினிக் இதன் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் இலவச மருத்துவர் ஆலோசனை, இலவச இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை பிளட் சுகர் பரிசோதனை, ரூபாய் 3000 மதிப்புள்ள எலும்பு அடர்த்தி பரிசோதனை தேவைப்படுவோருக்கு இரத்த ஓட்டம் சரிபார்ப்பது என 10க்கும் மேற்பட்ட சிகிச்சைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த பரிசோதனை முகாமானது டாக்டர் சங்கர்நாத் அவர்கள் தலைமையில் 3க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மூலம் பொதுமக்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சங்கர்நாத் நான் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை மருத்துவர். நான் ஜீவா ஆர்த்தோ கிளினிக் என்னோட 3ஆம் ஆண்டு தூக்க விழாவை முன்னிட்டு இங்கே நாங்கள் இலவச மருத்துவ பொதுமக்களுக்கு வேண்டி பண்ணுறோம். இதில் ஃப்ரீயாக சுகர், ப்ரெஷர் செக் பண்ணுறது, அந்த போன் மினரல் டென்சிட்டி எலும்பு ஸ்கேன் பண்ணுறது, ப்ளஸ் பெரிஃபரல் நியூரோபதி ஸ்கேன் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய் டாக்டர் ப்ளஸ் மனநலம் மற்றும் போதை மறுவாழ்வு டாக்டரும் இந்த முகாமில் கலந்துருக்காங்க. ஸோ மக்கள் இதை அனைவரும் பயனடைஞ்சுக்க கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்ட் டைம் பண்ணும்போது மோர் தென் 200 வந்தாங்க. இந்த டைம் அதை விட அதிகமாகவே மக்கள் கலந்துட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கிளினிக் ஆரம்பித்த அந்த அக்டோபர் 26 அன்னைக்கு இந்த கேம்ப் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பேரூராட்சி 2வது வார்டுக்குட்பட்ட ஆத்துப்பட்டியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கொள்கையோடு வேட்பாளர் அறிமுக கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் மூவேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக முனைவர் சைமன் ஜஸ்டின் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இந்நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் தாடிக்கொம்பு பேரூர் தலைவர் குமார் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுகுணாராணி, ஊர் பொதுமக்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் லட்சுமணன், மாவட்ட பொறுப்பாளர் ஜான்சன் ராஜா, மாநில ஒருங்கிணைப்பாளர் குணாராணி, ஆத்தூர் ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் செல்வராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ். கொடைக்கானலில் பெய்த தொடர் மழையால் மலை கிராமங்களில் மருத்துவ குணம் வாய்ந்த மலைப்பூண்டு நடவு பணிகளில் மலை கிராம விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மலைப்பூண்டில் நஷ்டம் அடைந்தாலும் பாரம்பரியமான பூண்டு விவசாயத்தை கைவிட மாட்டோம் என விவசாயிகள் நம்பிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களாக வில்பட்டி, பல்லங்கி, பூம்பாறை, மன்னவனூர், கிளாவரை, கூக்கால் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்பட்டு வருகிறது. இதில் மலைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட ஆங்கில காய்கறிகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. இதில் முக்கியமாக 6 மாதம் விளைவிக்கப்படும் மலைப்பூண்டு விவசாயமானது பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. இதனை அடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை, மிதமான மழை என மாறி மாறி பெய்ததால் விவசாயத்திற்கு ஏற்ற காலநிலை அமைந்து இருப்பதால் 6 மாதம் விளைவிக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த மலைப்பூண்டு விதைகளை நடவு செய்வதில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் மண்ணை உழும் இயந்திரம் கொண்டு மண்ணை உழுது அதில் தண்ணீர் நிற்பதற்கு ஏற்றவாறு பாத்தி கட்டி உரங்கள் செலுத்தப்பட்டு பூண்டு விதைகளை மலை கிராம விவசாயிகள் நடவு செய்து வருகின்றனர். மேலும் 6 மாத காலம் தொடர்ந்து பராமரிக்க உள்ளதாகவும் காலத்திற்கு ஏற்ற விதைகள் செலுத்தப்படும் என்றும், கடந்த வருடத்தில் மலைப்பூண்டு விளைச்சல் மற்றும் விலை குறைந்து இருந்த நிலையில் இந்த வருடம் விளைச்சல் மற்றும் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் மலை கிராம விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பாரம்பரியமாக தலைமுறையாக மலைப்பூண்டு விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகள் நஷ்டம் அடைந்தாலும் பூண்டு விவசாயத்தை கைவிட மாட்டோம் எனவும் விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் குமரேசன். கொடைக்கானல் வட்டம் வில்பட்டி கிராமத்திலிருந்து விவசாயம் செய்கிறோம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். பீன்ஸ், கேரட் எல்லாமே செய்வோம். இப்போ நாங்கள் 2 ரகம் பூடு நட்டுவோம். போன டைம் 3 மாதம் பூடு, இது இப்போ 2வது ரகம் பூடு நட்டுறோம். இது 6 மாதம் ஆகும். இது பிள்ளையை பார்த்துக்கிறது மாதிரி பண்ணணும். எல்லாமே 6 மாதத்துக்கு அடுத்து ஒரு நோயாளிகளுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ இப்போ நட்டுற இந்த பூடு முக்கியமானது, மருத்துவ குணத்தில் உள்ளது. இது நஷ்டமே ஆனாலும் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சுட்ருக்கோம். இந்த வருஷம் அறுவடையும் நல்லா இருக்கும், கொஞ்சம் விலைவாசியும் நல்லா இருக்கும்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறோம். மொத்தம் வாள் விளையாட்டு போட்டி
தமிழ்நாடு வாழ் விளையாட்டுக் கழகம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட வாழ் விளையாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான வாழ் விளையாட்டுப் போட்டியினை கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் துவங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்ட வாழ் விளையாட்டுக் கழகம் மற்றும் தமிழ்நாடு வாழ் விளையாட்டுக் கழகம் சார்பில் சீனியர் பிரிவிற்கான மாநில அளவிலான வாழ் விளையாட்டுப் போட்டி கல்லுப்பாலம் பகுதியில் வைத்து நடைபெற்றது. இந்த போட்டியில் சேலம், மதுரை, சென்னை, சிவகங்கை, கோயம்புத்தூர் உட்பட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து 250க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 2 நாள் நடைபெறும் இந்த போட்டியில் இன்று பெண்கள் அணியினர் மோதி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நாளை ஆண்கள் அணியினர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இருக்கின்றனர். இந்த போட்டியினை பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட்டு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவங்கி வைத்தனர். மேலும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் அடுத்த மாதம் நடைபெறும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற தகுதி பெறுவார்கள். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். பெண்ணாடம் அருகே மர்மமான முறையில் இரத்த காயங்களுடன் பூட்டிய வீட்டிலிருந்து கணவன் மனைவி சடலமாக மீட்பு. கொலையா தற்கொலையா? போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த குறுக்கத்தஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ், வயது 60, விவசாயி. அவரது மனைவி ராமாயி. இவர்களுக்கு திருமணமாகி 3 மகள்கள், 1 மகன் செல்வமணி உள்ளனர். இந்த நிலையில் 3 மகள்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டனர். மகன் மட்டும் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் செல்வராஜுக்கும் அவரது மனைவி ராமாய்க்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் செல்வராஜ் அவரது மனைவியை அடிக்கடி அடித்து தாக்குவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணி அளவில் செல்வராஜின் வீட்டின் உள்ளே இருந்து துர்நாற்றம் வீசியது. அக்கம்பக்கத்தினர் உடனடியாக கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பெண்ணாடம் இன்ஸ்பெக்டர் ராஜாராமன் தலைமையிலான போலீசார் செல்வராஜின் வீட்டில் முன்பக்க கதவு உள்புறமாக தாழிட்டிருந்த நிலையில் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது செல்வராஜ் தூக்கிட்டு நிலையிலும் அவரது மனைவி ராமாயி இரத்த காயங்களுடன் தரையிலும் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தனர். இதையடுத்து இருவரின் உடலை போலீசார் மீட்டு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் தீபாவளி விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்த தனது மகனை 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி அளவில் கருவேப்பிலங்குறிச்சி சென்று செல்வராஜ் சென்று வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு வந்தார். அப்போது இரவு மீண்டும் செல்வராஜுக்கும் அவரது மனைவி ராமாய்க்கும் தகராறு ஏற்பட்டதாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர் எனவும், அதன் பிறகு இருவரையும் யாரும் பார்க்கவில்லை எனவும், நேற்று மாலை துர்நாற்றம் வந்த பிறகு இருவரும் இறந்ததாக தெரியவந்தது. கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் இருவரும் தற்கொலை செய்து கொண்டனரா அல்லது கணவன் மனைவியை தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் அவரும் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற இரு கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். கணவன் மனைவி வீட்டில் இறந்து கிடந்த சம்பவம் பெண்ணாடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம். கலவை அருகே ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம். ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பொன்னம்பலம் கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீரை கலசத்தில் வைத்து ஸ்ரீ கணபதி ஹோமம், கரிக்கோள் ஊர்வலம், யாத்ராதனம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜை செய்யப்பட்ட கலசத்தை வேத பட்டாட்சியர்கள் தலையில் சுமந்தபடி மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வரப்பெற்று விமான கோபுரம் வந்தடைந்ததும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக திமிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார், கோவில் நிர்வாகிகள் நரசிம்மன், ராஜேந்திரன், பார்த்திபன், மணிகண்டன், முருகன், ஜெயக்குமார், கருணாநிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ். கொடைக்கானல் போலூர் கிராமத்தில் அமைந்துள்ள புலவிச்சாறு நீர்வீழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் ஆபத்தை நோக்கி 1000 அடி பள்ளத்திற்கு செல்லும் இளைஞர்களின் வீடியோ வைரல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக போலூர் மலை கிராமம் அமைந்துள்ளது.
இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் விதமாக பசுமை போர்த்திய மலைகளின் இடையினில் புலவிச்சாறு அருவி அமைந்துள்ளது. இந்த அருவியை காண்பதற்கு சாலையில் இருந்தும் அதன் எதிரே உள்ள பகுதியில் இருந்து இந்த அருவியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பது வழக்கம். இந்நிலையில் இந்த அருவிக்கு செல்லும் இளைஞர்கள் சிலர் இந்த அருவியை கண்டு ரசிப்பதுடன் ஆபத்தான முறையில் பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்வதுடன் செடி கொடிகளை பிடித்து கொண்டும் பாறைகளின் இடையினில் நடந்தும் ஆபத்தான முறையில் செல்கின்றனர். மேலும் சில சுற்றுலா பயணிகள் அங்கு சென்ற காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர். இதனை பார்க்கும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் மீண்டும் மீண்டும் ஆபத்தை நோக்கி இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்று வருகின்றனர். இதனையடுத்து இந்த அருவி பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் செடி கொடிகள் பிடித்து செல்வதுடன் சறுக்கி சென்று வருகின்றனர். இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு 1000 அடி பள்ளம் இருப்பதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல இந்த கிராமத்தை சேர்ந்த சிலருடன் சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். தற்போது மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காத அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் இதுபோன்று உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வோர் மீதும் சுற்றுலா பயணிகள் மீதும் காவல்துறை மற்றும் வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதியவர்கள் இருப்பது குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் போல். இதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீனியர் சிவில் சர்ஜன் ஓய்வு பெற்ற மருத்துவர் பேச்சு. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அகரம் சாலையில் உள்ள காஞ்சி காமக்கோடி பீடம் விருத்தாசிரமம் முதியோர் இல்லத்தில் முதியோர் தினத்தை முன்னிட்டு கலவை சீனியர் சிவில் சர்ஜன் ஓய்வு பெற்ற மருத்துவர் செங்கோட்டையன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சீனியர் சிவில் சர்ஜன் ஓய்வு பெற்ற மருத்துவர் செங்கோட்டையன் பேசுகையில், முதியவர்களுக்கு மாதந்தோறும் மருத்துவ முகாம் நடைபெறும். ஒவ்வொரு குடும்பத்திலும் முதியவர்கள் இருப்பது குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் போல் இருக்கும். இதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். பிள்ளைகளை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். இங்கு உள்ள முதியவர்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நான் செய்து தருகிறேன் என கூறினார். இதனைத் தொடர்ந்து முதியவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் அரசு அலுவலக உதவியாளர்கள், முதியவர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. மேலும் மனிதர்களையும் தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ள வட்டக்கானல் சுற்றுலா தலத்தில் சாலையின் ஓரத்தில் கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை சேகரிக்கும் பணியில் மூதாட்டி உள்ளிட்டோர் சிலர் குழந்தைகளுடன் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து இப்பகுதிக்கு நுழைந்த ஒற்றை காட்டெருமை அங்கு உலா வந்தது. இதனை அறியாமல் இருந்த மூதாட்டியை தனது கொம்பினால் முட்டி தூக்கி எறிந்து அந்தரத்தில் பறக்கவிட்டது. மேலும் அவருடன் இருந்த குழந்தைகள் அலறியபடி ஓடவே அங்கிருந்த பொதுமக்கள் காட்டெருமையை விரட்டி மூதாட்டி மற்றும் குழந்தைகளை துரிதமாக காப்பாற்றினர். மேலும் இந்த சம்பவத்தில் சிறு காயங்களுடன் மூதாட்டி உயிர் தப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியில் காட்டெருமை முட்டிய சம்பவத்தினால் இங்கிருந்த சுற்றுலா பயணிகள் ஓட்டம் பிடித்தனர். இதனை வனத்துறை கவனம் செலுத்தி வட்டக்கானல் பகுதிக்கு வரும் காட்டெருமைகளை தடுக்க முன்வர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள். மேலும் நமது செய்தியாளர் நேரலையில் இணைகிறார். சுரேஷ், மூதாட்டிக்கு என்ன நடந்தது, விவரம் கூறுங்கள். வணக்கம். கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதி ஒரு முக்கிய சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலா பகுதியில் வேஸ்ட் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்த மூதாட்டி மேல் ஒற்றை காட்டெருமை முட்டி தூக்கி இருந்தது. அந்த முட்டி தூக்கி இருந்த மூதாட்டி சிறு சிறு காயத்துடன் உயிர் தப்பினர். இதை கண்ட சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் அச்சத்துடன் அந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். இதனால் காட்டெருமையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் அக்டோபர் 24 மருது இளைஞர் இயக்கம் மற்றும் ஆற்காடு அகமுடையார் சங்கம் சார்பில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் 224ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை அருகில் இருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ஊர்வலமாக ஆற்காடு பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியுடன் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அக்டோபர் 24 மருது இளைஞர் இயக்கம் நிறுவனர் அப்புபால் பாலாஜி,
மோசூர் பழனி மற்றும் விஜய் லோகேஷ் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். இறுதியில் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ். கொடைக்கானல் 5 வீடு அருவி மற்றும் அரசால் அனுமதிக்கப்படாத அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் குளிப்பதற்கும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட பகுதியாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஏராளமான அருவிகள் உள்ளன. இந்த அருவிகளை கண்டு செல்லும் சுற்றுலா பயணிகள் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருவதும் அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பதும் வாடிக்கையாக உள்ள நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 வீடு அருவியில் மருத்துவக் கல்லூரி மாணவன் உயிரிழந்ததன் எதிரொலியாக கொடைக்கானல் 5 வீடு அருவி மற்றும் அரசால் அனுமதிக்கப்படாத அனைத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் குளிப்பதற்கும் தற்காலிகமாக சுற்றுலாத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினால் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசால் அனுமதிக்கப்படாத அருவிகளுக்கு சென்று பார்வையிட மற்றும் குளிப்பதற்கு முற்படும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் மற்றும் அந்த அருவிகளுக்கு அழைத்து செல்லும் சுற்றுலா வழிகாட்டிகள் மீது காவல்துறையின் மூலம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது. மேலும் வருவாய்த்துறை, வனத்துறை, சுற்றுலாத்துறை மற்றும் காவல்துறை அலுவலர்கள் இதனை கண்காணித்திட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் புறவழிச்சாலையில் கார் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. முன்னெச்சரிக்கையாய் இறங்கியதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தேனி மாவட்டம் கம்பமெட்டு காலனியில் குடியிருப்பவர் ஹக் என்பவர். இவர் தனது குடும்பத்தாருடன் திண்டுக்கல்லில் நடைபெறும் தனது உறவினரின் திருமணத்திற்கு கம்பம் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று காரில் புகை வருவதைக் கண்டு காரில் இருந்த அனைவரும் காரை நிறுத்திவிட்டு இறங்கியுள்ளனர். அனைவரும் இறங்கிய பின்பு புகை வந்த இடத்தில் திடீரென்று தீப்பிடிக்க தொடங்கியதால் அனைவரும் தூரமாக சென்று விட்டனர். கார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உடனே அக்கம்பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த காரை அணைத்தனர். சம்பவம் அறிந்த காவல்துறையினர் கார் தீப்பற்றி எரிந்தது குறித்து வழக்கு பதிவு செய்து ஹக் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.